ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி அண்ட் ஹலோ மை டியர் ஜேகே ஸ்குவாட். யாராவது ஒரு தமிழன் ஒரு விஷயத்துல முன்னேறி போறாருண்டா ஒவ்வொரு தமிழனும் சந்தோஷப்படுவோம், பெருமையும் படுவோம். குறிப்பா இந்த கேமிங் ஃபீல்டுல தமிழனுடைய பங்களிப்பு திரைமறைவுல காணப்பட்டாலும் தமிழர்களும் ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு கேமிங் ஃபீல்டுல சாதிக்கணும் என்ற ஆசை ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்து இருக்கும். அப்படித்தான் ஒரு தமிழன் உருவாகின தமிழர்கிட்ட பாரம்பரியத்தையும் சோழ பேரரசையும் மையமாக கொண்டு உருவாகின ஒரு கேமை பற்றி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். அந்த கேமோட பேர் தான் சன் ஆஃப் தஞ்சை. உட்காரு, இந்த கையை சொப்பனத்தில் பார்த்த கை. இதை பற்றி நீங்க பாக்குறதுக்கு முதல்ல நீங்க இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸை யூடியூப் அல்கோரிதம் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு வருஷத்துக்கு முதல்ல அன்சங் எம்பிஎஸ் ஆஃப் சோலாஸ் என்ற ஒரு கேம் வந்து டெமோ மாதிரி வெளியிடப்பட்டது. இது வந்து ஒரு ஃபுல் கேம் இல்லை, ஆனால் அந்த டைமில் தமிழ் கேமர்ஸாக இருக்கட்டும், அதோட இதை பற்றி கதைக்கிற ஆக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த கேம் வந்து பாராட்டியிருந்தாங்க. இப்படி ஒரு கேமை டெமோவாக வெளியிட்டு இதை விளையாடின ஆக்கள்கிட்ட இருந்து டெவலப்பர்ஸ் ஃபீட்பேக்ஸை வந்து எடுத்துக்கொண்டாங்க. இப்படி இந்த கேமை விளையாடின எல்லார்டையிலிருந்து பெறப்பட்ட ஃபீட்பேக்ஸை வந்து கன்சிடர் பண்ணி அதோட கணக்கு ரிசர்ச்சையும் பண்ணி அடுத்த கேமோட பேரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க டெவலப்பிங் டீம். அதுதான் அன்சங் எம்பிஎஸ் த சோலாஸ் 2. அதாவது லெகசி ஆஃப் ராஜேந்திர சோழன் என்ற பெயரோட இந்த கேம் வந்து PS5, Xbox அண்ட் PCக்காக உருவாக்கப்படுது. முக்கியமா இந்த கதை வந்து ராஜேந்திர சோழனை மையமாக கொண்டுதான் உருவாக்கப்படுது. இந்த கேமை வந்து உருவாக்குற யாருன்னு பாத்தீங்கன்னா AS ஸ்டுடியோ, அதாவது அயலட் ஸ்டுடியோ. 2025-26 காலகட்டத்தில் இந்த கேமுக்கு ஏற்கனவே வச்ச பேரை வந்து ரீபிராண்ட் செஞ்சு புது பேரை வந்து வைக்கிறாங்க. அதுதான் சன் ஆஃப் தஞ்சை. இப்படி இந்த உருவாகின கேம்ன்ற ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது. ஏனென்றா அந்த காலத்துல சோழ பேரரசு எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்தில் மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அதோட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இப்ப கூடி வியக்கிற சோழர்களுடைய அறிவு தொழில்நுட்பம் எப்படி அங்க தொழிற்பட்டது, இது எல்லாத்தையும் வந்து காட்டுற விதமா அந்த ட்ரெய்லர் காணப்பட்டது. அதோட அவங்க வந்து கிராபிக்ஸ்ல பயங்கரமாவே செஞ்சிருந்தாங்க. பஞ்சம் பிடிச்ச நாட்டுல புரட்சி வெடிச்ச ஊருல குறிப்பா அந்த ட்ரெய்லர்ல காட்டப்படுற ஃபர்ஸ்ட் சீனே செம்மையான ஒரு ஃப்ரேமா தான் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சீன் வரும், குதிரையில வயல்வெளிக்குள்ள போற மாதிரி. அந்த சீனை வந்து வடிவமைச்ச விதம் வந்து பயங்கர கூஸ்பம்ஸா இருந்தது. புத்தி கலங்க அப்பனும் கைவிரிக்க எல்லாத்தையும் இழந்து வந்திருக்க. இப்படி நீங்க அந்த சன் ஆஃப் தஞ்சை என்ற கேம் ட்ரெய்லரை வந்து நீங்க பார்க்காட்டி யூடியூப்ல போய் கட்டாயமா பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க எப்படி அந்த ட்ரெய்லர் இருந்ததுண்டு. இந்த வீடியோ பார்க்குற பெரும்பாலான ஆட்கள் ஜீட்டா வைசிட்டியை வந்து விளையாடி இருப்பீங்க தானே. அதுல காட்டப்படுற சில இடங்கள் வந்து அப்படியே உண்மையான இடங்களா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சன் ஆஃப் தஞ்சையில அந்த காலகட்டத்தில் சோழ பேரரசு கீழே கிராமங்களும் நகரங்களும் கோயில்கள் அதோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் வந்து எப்படி இருந்ததோ அதை வந்து கணக்கு புத்தகங்களை ரிசர்ச் பண்ணி இந்த கேம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீ போற வழியெல்லாம் பகமொழிக்கு. இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு தமிழையும் சோழ பேரரசையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அட்வென்ச்சரான கேம் தான். இந்த கேம்ல காணப்படுற ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த கேம் ஃபுல்லாவே முழுமையாவே தமிழ் வாய்ஸ் ஆக்டிங் இருந்திருக்கு. ஆறா வளையிற ஒரு வாழ் ஓம் பகைய முடிக்கும். இப்படி முழு கேமுமே தமிழ் வாய்ஸ் ஆக்டிங்ல வர பெரிய கேம்ல ஒன்றா இதுவும் காணப்படுது. இந்த கேமை வந்து ஸ்கிரட்ச்ல இருந்து உருவாக்கின யாருன்னு பாத்தீங்கன்னா அயலட் ஸ்டுடியோ தான். இந்த அயலட் ஸ்டுடியோ ஃபவுண்டர் அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரஹாம் என்ற ஒருத்தர். இந்த அயலட் ஸ்டுடியோ வந்து சென்னையில தான் இருக்குது. ஒரு 30 பேர் கொண்ட குழு தான் இந்த கேம்ல வந்து வேலை செய்யறாங்க. சோழ பேரரசை பற்றி சின்ன வயசுலயே வந்து கதைகளை இவர் வந்து படிச்சிருக்காரு. இப்படி தமிழர்களுடைய வரலாற்றை வந்து கேமிங் கம்யூனிட்டிகளையும் கொண்டு போகணும் தான் இந்த கேமுக்கான ஐடியாவையும் அதுக்கான டெவலப்மெண்ட்டையும் வந்து இவர் செஞ்சிருக்கிறார். குடியில விழுந்து
சொகத்துல புரண்டு இருட்டுல தொலைஞ்சு. இந்தியாவிலேயா இருக்கட்டும் அல்லது மேற்கத்திய நாடுகள்லயா இருக்கட்டும், இங்க உருவாக்கப்படுற எல்லா கேம்ஸுமே வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்படுது. ஆனா ஜப்பானீஸ் வந்து தங்களுடைய கலாச்சாரத்தை காட்டுற மாதிரியுமான கேம்ஸை வந்து உருவாக்கியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழர்களுடைய கலாச்சாரத்தை காட்டுற மாதிரி அதோட சோழ பேரரசு காலகட்டத்தை நாங்க வாழ்ந்தா எப்படி இருக்குமென்ற கேம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கேமை அயலட் ஸ்டுடியோ டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த கேம்ல வந்து முக்கிய கதாபாத்திரமா வீரேந்திரன் என்ற சோழ இளவரசன் தான் இருக்கிறார். என் தந்தை என்னை சோழ நாட்டிற்காக வாழேந்தும்படி ஆணையிட்டார். என்னதான் இந்த கேம் என்ற கதை வந்து சோழ பேரரசை தழுவி எடுக்கப்பட்டிருந்தாலும் சில கற்பனையான விஷயங்களையும் வந்து இவங்க இந்த கேம்ல இன்புட் பண்ணிக்கிறாங்க. ஏனெண்டா அப்படி செஞ்சாதான் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கேமிங்ல கொண்டு வர எலிமெண்ட். ஒரு ராஜ்யமே காத்திருக்கு. இப்படி நாங்க அந்த சோழ இளவரசன் பிளே பண்ற மாதிரி தான் இந்த கேமை வந்து நாங்க விளையாட போறோம். கை விரிக்க எல்லாத்தையும் இழந்து வந்திருக்க. இப்படிப்பட்ட இந்த சோழ இளவரசன் பேக் ஸ்டோரி என்னடா அந்த கேம்ல இவர் வந்து ஒரு அரசனுக்கு பிறந்ததாலேயே அரண்மனையில எந்த ஒரு கஷ்டத்தையுமே அனுபவிக்காம எந்த ஒரு திறமைகளும் இல்லாம சுகபோக வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டு வர. இப்படி இவருக்கு எந்தவித நிர்வாக திறமையும் இல்லாம இருக்கிற அதே டைம்ல அவருடைய அப்பாவுக்கு வந்து இவர் வந்து அடுத்ததா அரியணையில இருக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. இப்படி இருந்த டைம்ல தான் வந்து அந்த அரண்மனையில் நடக்கிற சில சதிகள் காரணமாகவும் சில துரோகிகள் காரணமாகவும் இவரை வந்து அரண்மனையில இருந்தே வெளியேற்றாங்க. சோழ குலத்தையே வேரோடு அழிப்போம். இவர் ஒரு இளவரசனா இருந்தாலும் அந்த வெளி உலகில வந்து இவர் ஒரு சாதாரண மனுஷனா வாழ தொடங்குறார். அந்த காலகட்டத்தில் சாதாரண மனிதரா வந்து வெளியுலகில நடமாடணும்டா கட்டாயம் தங்களுக்கான திறமைகளை வந்து அவங்க வளர்த்து கொள்ளணும். அதுல முக்கியமான திறமை தான் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ற தற்காப்பு கலை. ஒரு அரியாசனம் காத்திருக்கு. தற்காப்பு கலைகளை வந்து இவர் கற்றுக்கொண்டாரா, அதுல இருந்து எப்படி வார பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றார், இறுதியில இவர் வந்து தன்னுடைய அரண்மனையில அரசனா பொறுப்பேற்கிறாரா இல்லையான்றதான் இந்த கேமுடைய ஸ்டோரி. இதை விளையாடும் போது தஞ்சாவூர் கோயில்கள், நகரங்கள், நாட்டுப்புற கலைகள், பாரம்பரிய நடனங்கள், கிராம வாழ்க்கை எல்லாத்தையுமே கேம் விளையாடுற ஒருத்தர் வந்து அனுபவிச்சு விளையாடுற மாதிரி தான் இந்த கேமை வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த கேம்ல வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய கேமான சுருள் வாளையம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சன் ஆஃப் தஞ்சை என்ற கேமுக்காக மதன் கார்கி தான் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ் அண்ட் சாங்ஸை வந்து எழுதியிருக்கிறார். இப்படி தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் கலையையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கேமை வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதோட எப்படி இருந்தன்ற உங்களோட கருத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா சன் ஆஃப் தஞ்சை என்ற கேமை பற்றி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. அதோட இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கறதுக்கு இந்த கார்த்திக் ஜேகே யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.